பிரச்சனை. அதுக்குடைய சட்டத்திட்டம் முறைகள் இருக்குது. அந்த முறைகள் இந்த 15 இது இருக்குது. அந்த காப்பி நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு மகாசபை கூட்டமும் இது மாதிரி நடந்ததே கிடையாது. பேருக்கு வராங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா வாங்கி வச்சுட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். போன வகையில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்தது, எதை எதை நிறைவேற்றணும், எது பெண்டிங் இருக்குது, பெண்டிங் இருந்தால் அதுக்கு என்ன ரீசன், எதுவுமே சொல்கிறது கிடையாது. அதனால் ஒரு மகாசபை கூட்டம் நடத்தணும்னா உறுப்பினர்களில் ஒரு 10% வந்தால் தான் அது மகாசபை கூட்டத்துக்கு அர்த்தம். இன்றைக்கி யாருமே வரல, ஒரு 20-25 பேர் தான் வந்திருக்காங்க. இதை வச்சு எப்படி ஒரு மகாசபை கூட்டம் நடத்தும்? போன சபைக்கு நடத்தின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அது வாசிக்கலை, வர சொல்ல கணக்கு அதுவும் காட்டுறதில்லை. குடித்தண்ணீர் ஜல்ஜீவன் திட்டத்தில் போட்டு பைப்பு போட்டு 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் தண்ணி வரல. என்னன்னு கேட்டால் ஃபண்டு. ஏன்னா கோயில்பட்டி ஊராட்சி மன்ற இதுலேயே பெரிய இது பாண்டவர் மங்கலம் தான். வருமானமும் கூட ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாது. ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி கிடையாது, வாறுகால் சுத்தம் பண்ணுறது கிடையாது. பல்லக்கு ரோட்டில் வந்து வாங்க, இப்போ நான் மீட்டிங் முடிஞ்சது நான் உங்களை கூட்டிகிட்டு கொண்டு காட்டுறேன். ரோட்லேருந்து வாறுகால் வந்து 2 அடி கீழத்தில் இருக்குது. எப்படி அவ்வளவு குப்பை, மழை பெஞ்சுன்னா குப்பை மண் அத்தனை வாறுகாலில் போய் 3 அடி வாறுகால், எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் 3 அடி வாறுகால், 3 அடி வாறுகால் நிறைஞ்சிருச்சு. தண்ணி வந்து ரிவர்ஸில் டாய்லெட்டுக்குள்ளே போகுது. நானும் ஒரு 2 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கேன். அன்புராஜ் சாட்டை அவங்கள்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு இது எடுக்கலை. நீங்கள் வந்து பாருங்கள், பல்லக்கு சாலையில் ராத்திரி போனீங்கன்னா லைட்டும் கிடையாது. அந்த இதில் சின்ன குறுகலை, இந்த சைட்லேருந்து இந்த சைடில் 2 போனீங்கன்னா விளையாடுறது காலுக்கு கிடையாது. கீழே போனால் அவ்வளவு சாக்கடை பள்ளம். அது ஒரு தடுப்பு சுவர் இல்லாட்ட ஒரு ஃபென்ஸை வச்சு போடுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் கிடையாது. குப்பை அவ்வளோ குப்பை இந்த பக்கத்தில் உள்ளவங்க பூராவங்க வந்து அங்கே தான் கொட்டுறாங்க. இப்போ மீட்டிங் முடித்ததும் அதையும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, அந்த இடத்த வந்து எடுத்து அதைப்படி முறைப்படி செய்யணும். இது மான்கி பாத்து நடக்குது. சரி, எத்தனையோ சென்ட்ரல் ஸ்கீம் இருக்குது, ஃபண்டு இருக்குது, செய்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு இது கிடையாது. ரோடு போட்டாங்க, ரோடு போட்டு 2 மாதத்துல 3 தடவை ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. தெரியுமா எப்படி அந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்கன்னு அதுவும் தெரியாது. நான் இந்த மக்கள் குறை இது மனித உரிமை சட்டத்தில் இது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 6(1) கீழ் நான் கேட்டிருக்கேன். யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, எந்த இதில் நீங்கள் பில் பாஸ் பண்ணீங்க, அந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் முடிஞ்சதும் நீங்கள் வந்து செக் பண்ணீங்களா, எந்த லெவலில் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே கிடையாது. தெரியுமா குடி தண்ணீருக்கு போட்ட குழாய் போட்டதுக்கு தோணுன இதை இன்னும் மூடலை, 2 வருஷமாக போகுது கிடையாது. பேருக்கு வந்து உட்காந்து போயிடுறாங்க, அவ்வளோதான். அதனால் அடுத்த முறை மீட்டிங் நடத்தணும்னா மகாசபை கூட்டம் எந்த முறை பண்ண லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க.